எங்கள் மாமியார் கடையில் பணியாரம் இட்லி இதெல்லாம் காலையிலே எழுந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டு அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. என்னை பார்த்துக்க சொல்லிவிட்டு யாராச்சும் வந்துட்டு தோசை கேட்டாங்கன்னா சூடாக ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடையை பார்த்துக்கிட்டே மத்தியானம் கதிருக்கும் லஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்பப்போ வரவங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் ஏதாச்சும் 1 2 கட்டி கொடுத்துட்டு வரவங்களையும் பார்த்து சாப்பிட்றாங்களான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு கதிருக்கும் ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி காலையில் வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10:30 மணி போல் ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே போயிட்டு செடிக்கு தண்ணி விடலாமே அப்படின்னு பார்த்தா வெயில் நல்லா ஜோராக வந்துட்டுருக்குதுங்க. செடியுமே வாட ஆரம்பிக்குது. சரி நம்ம சீக்கிரம் தண்ணி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு முடிச்சுட்டு இந்த செடியில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூ வந்துட்டு காய் வைக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், காய் வைக்குமா என்னன்னு சொல்லிட்டு.